கிட்டத்தட்ட மோடி அவர்கள் நெஞ்சிலிருந்து அண்ணாமலைக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காருன்னும் பொழுது 2026 வரைக்கும் அண்ணாமலையுடைய ஆதிக்கம் தான் இருக்கும். அதிகமாக ஆபாசமாக பேசக்கூடிய கட்சி அப்படின்னு சொன்னால் டக்குன்னு எது ஞாபகம் வரும்? திமுக தான் ஞாபகம் வரும். ஸ்டாலின் தான் வேந்தர். அப்போ இனிமேட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், அப்படி தானே? ஒட்டுமொத்த நபர்களும் இங்கே ரைடு நடக்குச்சுன்னா எதுக்கு டெல்லிக்கு வர்றாங்க? செந்தில் பாலாஜி டெல்லிக்கு வர்றாரு. ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைந்திருக்கிறது, மோகன் பகவத் பேசியிருக்கிறாரு. இது எப்படி சாத்தியம்? அப்போ நீ காவி ட்ரெஸ்ஸில் இருக்கிறியா, இவங்க இருக்கிறாங்களா? ஏன் நீ காவி ட்ரெஸ்ஸில் இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்பட்டிருக்கு? அவ்வளோ ஊழல். திமுகவுடைய வேலையை இதற்கு மேலே தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரிஜினல் பழைய திமுகவை நீங்கள் பார்க்க நேரிடும். ரவுடிசம், அடக்குமுறை, அரெஸ்ட்டு, அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை என்னெல்லாம் செய்யலாம்ன்றதை இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 மாதத்துக்கு அக்ரெசிவாக செய்வாங்க. விரைவில் காங்கிரஸுடைய தலைவரும் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் திவ்யா. சார், இப்போ மாநில தலைவராக பாஜகல இருந்து அண்ணாமலை விலக போறாரு அப்படிங்கிற செய்தி வந்துட்டு இருக்கு. இதே சமயத்துல நயினார் நாகேந்திரன் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. என்னவா இருக்கும் சார்? இல்லை, கிட்டத்தட்ட அண்ணாமலை ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். இந்த தலைவர் ரேஸில் நான் கிடையாது. அப்போது நயினார் நாகேந்திரன் இந்த சூழலில் அழைக்கப்பட்டிருக்கார். 9ஆம் தேதி இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வரும்னு ஒரு செய்தி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட நயினார் நாகேந்திரன் தான் கிட்டத்தட்ட மாநில தலைவராக அறிவிக்கப்படுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. கூடுதலாக வானதி சீனிவாசன் அவர்களை அது கூட ஒரு சின்ன பொறுப்பு கொடுக்க போகிறதாகவும் ஒரு தகவல். ஏன்னா அதிமுகவோடு மிக இணக்கமாக நயினார் நாகேந்திரனும் எஸ்பி வேலுமணியோடு மிக இணக்கமாக இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன். ஸோ இவங்க இன்றைக்கு இந்த மாற்றம் நிகழ்வதற்கான காரணம் கூட்டணி. அந்த கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும். 2026 பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்க்கட்சி வரிசையில் கூட உட்காந்துடக்கூடாது என்பதற்காக முன்னெடுத்த ஒரு முன்னெடுப்பு. உள்ளபடி அதை வரவேற்கத்தக்க முன்னெடுப்பு தான். ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்களும் சரி, யார் தலைவராக வந்தாலும் சரி, இவர்கள் எல்லோரும் பொம்மை தலைவர்கள் தான். இவர்களை பொம்மலாட்டம் போல் ஆட்டி வைக்கக்கூடிய கயிறு யார் கையில் இருக்கும் என்றால் அண்ணாமலை கையில் தான் இருக்கும் என்று தான் சொல்கிறாங்க. 2026 பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர் தான் அந்த எலெக்ஷன் வரைக்கும் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருப்பாருன்ட்டு. ஏன்னா பிஜேபி என்ற ஒரு கட்சி இருக்கிறது தமிழ்நாட்டில். பிஜேபி முன்னெல்லாம் கொடி போட்டுட்டுலாம் யாரும் பெருசாக இங்கே போய்லாம் நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரியான சூழலில் கொடுத்த வேலையை சரி தப்புன்றதெல்லாம் கிடையாது. இந்த மாநில தலைவர் பதவி கொடுத்தாங்க, பிஜேபியை வளர்க்கக்கூடிய வேலையை நான் செய்ய போகிறன்றதில் ரொம்ப அக்ரெசிவாக வேலை செஞ்சதுனால அண்ணாமலைக்கு கிட்டத்தட்ட ஒரு மிக நெருக்கமான கிட்டத்தட்ட மோடி அவர்கள் நெஞ்சிலிருந்து அண்ணாமலைக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காருன்னும் பொழுது 2026 வரைக்கும் அண்ணாமலையுடைய ஆதிக்கம் தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு நாடகம். நீங்கள் தலைவர் மாற்றுவது எல்லாமே கூட்டணிக்காக, எடப்பாடியை திருப்திப்படுத்துவதற்காகவும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும், அவ்வளோதாம்மா. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு ஈவெண்ட்ல அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் ஒரே ஸ்டேஜில் இருந்திருக்காங்க. அண்ட் அவங்க பேசினது எல்லாமே பொதுவான விஷயமா இருந்தாலும் திமுக சார்பில் இருந்து ஏதாவது ஒரு வாதங்கள் வந்துகிட்டே இருக்குது. 2 பேரும் ஒரே இடத்துல இருந்திருக்காங்க அப்படி இப்படின்னு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? ஒன்றா இருக்கிறாங்க, கூட்டணி உறுதியாகிடுச்சு, பிஜேபி கூட போயிட்டாரு அப்படின்ற மாதிரி. சரி, ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து கொடுக்கப்பட்டது. கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தேநீர் மலிதை புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டு திமுகவோட இந்த கூட்டணி கட்சி மொத்தமாக புறக்கணிச்சுட்டு ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்வுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஆளுநர் மாளிகையில் அதிமுகவும் திமுகவும் கைகோர்த்து சிரித்து பேசி பயங்கரமாக மகிழ்ந்த காட்சியெலாம் நீங்கள் பார்த்துருக்க முடியும். அப்போ அதிமுகவும் திமுகவும் கூட்டணி போதா? இது இவர்களுடைய அரசியல் அறிவின்மையை தாண்டி இவங்களுக்கு அஜெண்டா பேஸில் இப்போ எல்லா வேலையும் கொடுக்கப்படுறது. பல ஊடகங்கள் எப்படி போயிடுச்சுனாக்கா, திமுக என்ன செய்தியை சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அந்த செய்தி தான் இங்கே பேசுகிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா உதயநிதிலாம் தன்னை பத்திரிகைக்காரன்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. கவனிச்சிங்களா? 2.5 கோடி ரூபா கொடுத்தவொடனே ஒரு பத்திரிகைக்காரன். எப்பா நீ ஓனரு, புரியுதுங்களா? நீ உங்கள் தாத்தா வகித்த பதவி உங்கள் அப்பாட்ட இருந்துச்சா தெரியல, இப்போ அடுத்து கொண்டு உங்கள்கிட்ட முரசொலியில் உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டானோடனே இவர் ஊடகவியலாளர்னு பேசுகிறார். ஊடகவியலருக்கான அறத்தை எல்லாம் இழந்து விட்டு இன்றைக்கி பல நபர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு திட்டமிட்டு ஒரு வன்மமான ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க. என்னன்னாக்கா, அண்ணாமலை சீமானை தளபதின்னு சொல்லிட்டாரு, கிட்டத்தட்ட இவரை புகழ்ந்துட்டாரு. சரி, நான் கேட்குறேன், ஒரு நிகழ்வு உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் இல்லை திமுக சார்பில் ஒரு விழாக்கு கூப்பிட்றீங்க. அந்த மேடையில்
ஏன் நம்ம ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லிடலாம், காம்ப்ளிகேட் இல்லாமல். பாக்கியராஜ் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? தெரியும் சார். முருங்கா வச்சு பயிற்சி பண்ணார். ஐயோ தெரியும் சார். அந்த பாக்கியராஜ் தான்மா. அந்த பாக்கியராஜ் யார் தலைவனாக ஏற்றுக்கொண்டார்னா எம்ஜிஆர் தான். இப்போ எம்ஜிஆர் இறந்த உடனே அவருடைய சித்தாந்தம் எல்லாத்தையும் பாக்கியராஜ் மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டு திமுக மேடையில் ஏறி திமுகவை பற்றி புகழாரம் பாடினார். கவனிச்சிங்களா? அப்போது ஒரு நாகரீகம் கருதி ஒரு மேடைக்கு உங்களை அழைச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பேசுகிறதுன்றது ஒரு மரபு, அவ்வளோதான். திமுக மேடையில் ஏறி ஸ்டாலின் யார் தெரியுமா? மீசாவில் கைது செய்யப்பட்டார், மீசாவில் கைது செய்யப்பட்டார். உண்மையாலுமே எது கைது செய்யப்பட்டார் தெரியுமா? அந்த வரலாறு தெரியுமா? ஷா கமிஷன் தெளிவாக சொல்லிக்கிட்டு அங்கே போய் பேசுவார் அவர். உதயநிதி வீட்டுக்கு வெளியில் வந்து என்னென்ன வேலை செஞ்சார், வீட்டுக்குள்ளே என்னென்ன வேலை செஞ்சார், எந்தெந்த ஊருக்கு பயணப்பட்டார்னு பேசுவாரா? இதெல்லாம் அறிவின்மை. இவர்களுக்கு என்ன நினைக்கிறாங்கனாக்கா, நேருக்கு நேராக வந்து களத்தில் சந்திச்சுக்கிட்டா 2 பேரும் கத்தி எடுத்து சண்டை போட்டுக்கணும், இல்லை வயிற்றில் குத்திட்டு செத்து போயிடணும், இப்படி தான் நினைக்கிறாங்க. இந்த புரிதல் இல்லை. அரசியல் புரிதல் என்னன்னாக்கா, யாரோடும் நிரந்தர பகையும் கிடையாது, நண்பரும் கிடையாது. சித்தாந்த ரீதியாகத்தான் எல்லாரும் எதிரியே தவிர நேரடியாக நட்பு பாராட்டுவது என்பது நம்ம மரபு. அதை புரிஞ்சிக்காமல் அதை வந்து திமுக அன்றைக்கி அது பெரிய ஒரு அசைன்மெண்ட்டை எடுத்து அதை வந்து பேசுனாக்கா, 4 வருஷமாக உங்கள் ஒப்பம் ஆட்சியில் நீ என்னடா செஞ்ச பேசுகிறான்னு சொல்கிறோம். அதை பற்றி எவனா திமுககாரன் பேசுகிறானா நீங்கள் பார்த்தீங்களா? 4 வருஷமாக உங்கள் ஒப்பம் ஆட்சியில் மக்கள் பெற்றது என்ன, இழந்தது என்ன, வா பேசுகிறான்னு சொன்னாக்கா அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அதை பற்றி பேசுவதில்லை. பேசினா மணிப்பூர்னுவான், குஜராத்னுவான். இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனையை பேசினா பேசுவது கிடையாது. சார், அப்போது இன்னைக்கு எல்லா பேப்பர்லேயும் வந்து தமிழ்நாடோட புதிய உச்சம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுவும் வளர்ச்சி தானே சார்? பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி தானே. KN நேரு தானே அதானம்மா. KN நேருடைய வளர்ச்சி, KKSSருடைய வளர்ச்சி, பொன்முடியோட வளர்ச்சி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1000 கோடி டாஸ்மார்ட்டில் வந்து ஊழல் சிக்கனக்கூடிய வளர்ச்சி, ஆசியாவிலே மிகப்பெரிய குடும்பமாக ஸ்டாலின் குடும்பத்துடைய வளர்ச்சி. இது எப்படி சாத்தியப்பட்டது? ஆரம்பகட்ட காலத்தில் இவர்கள் எல்லோரும் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக அன்றாட காட்சிகள் போல் வந்து சாதாரண வேலை செய்து கொண்ட நபர்கள் தான். என்றைக்கு திமுக வந்து திமுகக்குள்ளே கட்சிக்குள்ளே வந்தார்களோ இன்றைக்கு வந்து எத்தனை ஆயிரம் கோடி சொத்து இருக்குன்னு அவங்களுக்கே தெரில. KN நேரு பதிவு பண்ணுறாரு. இது ஏவா வேலைலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய சொந்த கிராமத்தில் அவரோட உருவ உண்மை எரிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், எனக்கு எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜ் இருக்குது தெரியல. அப்போ ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் இவ்வளோ பிரம்மாண்ட வளர்ச்சி பெறாங்களே தவிர யதார்த்தமான கள நிலவரம் என்ன? இன்றைக்கி வந்து கேஸுக்கு 50 ரூபா விலை உயர்த்திட்டாங்களாம். இவர் பேசக்கூடிய பேச்சு நீங்கள் கேட்டிங்கனாக்கா என்ன பைத்தியக்காரன் கூட சிரிப்பான். மக்களுடைய வயிற்றில் வந்து அடுப்பு எரியக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காரு. சரி, 50 ரூபா விலை உயர்த்தினது தப்பு தான். அது வந்து மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்து தான். ஆனால் 500 ரூபாய் கரண்ட் பில் 5000 ரூபாய்க்கு மாற்றி வச்சுருக்கீங்க. அப்போ வயிறு எரியாதா எங்களுக்கு? வீட்டு வரி, சொத்து வரி, பால் வரி, மின்சார வரி, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பேருந்து கட்டணம், எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து விலை உயர்த்தி பண்ணியிருக்கீங்களா? இப்போ ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இந்த வரியெல்லாம் குறைச்சிட்டு மக்கள் வயிற்றில் வந்து பாலை வைப்பீங்களா? ஏம்மா நீங்கள் ஆட்சியோட லட்சணம் உங்களுக்கு தெரியுமா? பாலில் ஆவினில் சிறார்கள் வேலை செஞ்சாங்க. அதை தாண்டி பாலில் 50 காசு திருடினாங்க. தெரியுமா உங்களுக்கு? 1/4 லிட்டர் பால் 200 ml பாலில் 10 ரூபா 50 காசு விலை வச்சானுங்க. நீங்கள் கடைக்கு போய் வாங்குறீங்க, எவ்வளோ கொடுத்து வாங்குவீங்க? 24 ரூபா. இல்லை 10 ரூபா 50 காசுனாக்கா நீங்கள் வந்து 10 ரூபா 50 காசுனா 11 ரூபா தான் கொடுக்கணும். 10 ரூபா கொடுத்தா ஆவின் ஒத்துக்காது. 10 ரூபா 50 காசு கொடுத்தா 50 காசு செல்லாது. மிச்சம் 50 காசு சேர்த்திங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வருதுல்ல, ஹியூஜ். யாருக்கு போகுது? இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாங்கல்ல, இப்போ வந்து அதுலேருந்து ப்ரொமோஷன் ஆயிருக்கு தெரியுமா? 20 ரூபா. இதை விட வேடிக்கை என்னன்னாக்கா அனைத்து கட்சி கூட்டம் ஸ்டாலின் தலைமையில் நடக்குது. எதுக்குடானா நீட்டை எதிர்க்கிறோமா? கவனிச்சிங்களா? இந்த நீட்டை எதிர்க்கிறதுக்கு அனைத்து கட்சியும் கூட்டம் போட்டு எல்லா கட்சி நபரையும் கூப்பிட்றேன்னா, நீ நாடக கம்பெனி நடத்துகிறேன்னா அதில் வந்து நடிக்கிறதுக்கு மற்ற கம்பெனிக்காரெல்லாம் வரதுக்கு நான் பைத்தியமாக எங்களுக்கு இதில் எப்படி வந்து அதிமுகவோ விஜய் கட்சி சார்பாகவோ இல்லை அது வந்து நாம் தமிழர் பங்கு பெறும்? நீ அனைத்து கட்சி கூட்டம் போட்டுட்டு இனி மாணவ பிள்ளைகளுக்கு நீட்டிலிருந்து அவங்க வாங்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஃபீஸ் கிடையாது, இலவசமாக சொல்லித்தரப்படும். ப்ரைவேட் செக்டார்ஸ்லாம் NGO மூலம் CSR ஃபண்டு வரும், அதை வச்சு நீங்கள் எல்லாருமே ஃபீஸ் வாங்காமல் சொல்லிக் கொடுங்க, இப்படி ஒரு அரசாணை வெளியிட போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன்னா வருவாங்க. நீ மறுபடியும் நீட்டு கையெழுத்து வாங்கி போகிறேன்னு ஏற்கனவே உதயநிதி தலைமையில் வந்து சேலத்தில் வந்து வா காவல்டா டான்ஸ் போட்டு ஒரு மாநாடு நடந்துச்சு தெரியுமா? அதில் ஒட்டுமொத்த கையெழுத்து வாங்கி குப்பையில் போட்டு போகக்கூடிய நபர்கள். இவர்கள் ஆடக்கூடிய நாடகம்னு ஒன்று இருக்குல்ல, சுத்த பைத்தியகாரத்தனமாக இருக்குது. வாழ்க்கைக்கு யதார்த்த வாழ்க்கைக்கு எதுவுமே ஒவ்வாத வேலையை திமுக செய்து கொண்டு இந்த நக்கல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது. சரி, நான் பொதுவாக ஒரு கேள்வி கேட்குறேம்மா. அதிகமாக ஆபாசமாக பேசக்கூடிய கட்சி அப்படின்னு சொன்னால் டக்குன்னு எது ஞாபகம் வரும்? திமுக தான் ஞாபகம் வரும். உங்களுக்கு வேறு கட்சி ஞாபகம் வராது. நல்லா யோசிச்சு பாருங்கள். பகுத்தறிவு சித்தாந்தம் பேசக்கூடிய கட்சி, அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, ஆபாசமாக அதிகமாக பேசக்கூடிய கட்சின்னு சொன்ன உடனே பொதுமக்களுக்கு பட்டுன்னு திமுக ஞாபகம் வருதுன்னா இவங்க பகுத்தறிவோட வளர்ச்சி என்னன்னு உங்களுக்கு புரியுதா? எப்படி வந்து மக்களை வந்து வழிகெடுத்து வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதா? இப்படியாப்பட்ட மோசமான திமுக எதை இங்கே சாய்த்து விட முடியும்? 4 வருஷத்தில் நீ செஞ்சது என்னப்பா, அதை பற்றி பேசப்பானா, அதை பற்றி பேசுகிறதுக்கு துப்பற்ற அந்த நபர்கள் இப்படிப்பட்ட விளம்பரம் ஆட்சி. என்ன விஜய் பண்ணார்னா விஜய் மாதிரியே வந்து பேண்ட் ஷர்ட்டை போட்டு வந்து உட்காந்து பேச வேண்டியது. எல்லாத்துலேயும் காப்பி அடிக்கிறியே தவிர நல்ல செய்கிறதுக்கு தான் காப்பி அடிக்கிறேனே. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஒரு நாயை நம்ம போய் அடித்தா தான் நம்மளை கடிக்கும்.
நம்ம போய் அதை போய் நோன்னாக்கா அது ஒரு வேலை செய்யும். நம்ம இவர்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் தெரியுமா? போட்டு அவங்கள கொண்டு போய் அதிகாரத்தில் உட்கார வச்சுருக்கோம். நல்லது செஞ்ச ஒருத்தனுக்கு கெட்டது மட்டுமே ஒரு ஆட்சி செய்யுதுன்னா திமுக ஆட்சி. இவ்வளோ நல்லது செஞ்ச நமக்கு ஏதாவது உருப்பட ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா செய்வது கிடையாது. இன்றைக்கி இது எவ்வளோ மோசமாக போகுதுனாக்கா, இன்றைக்கி ஆளுநர் விவகாரம் உங்களுக்கு தெரியுமா? இப்போ நீதிமன்றம் சொன்னது பேனர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு என்னன்ட்டு? சார், நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் டக்குன்னு ஆளுநர் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறதுனால திமுக சார்பில் ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேந்தரே வந்து இனிமேல் முதல்வர் தான் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பாரிவேந்தர் இல்லையா? அப்போ இல்லை, நான் கேட்குறேன், இவங்களுக்கு யார் பேரையாவது திருடிக்கிட்டே இருக்கணும். நான் என்ன கேட்குறேன், சரி நீங்கள் வேந்தர் ஆகிட்டீங்க பாப்பா, ஸ்டாலின் தான் வேந்தர், அப்போ இனிமேட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், அப்படி தானே? வேந்தரா இல்லாதப்பயே பாதுகாப்பு இல்லை, நீ தான் சிஎம், தமிழ்நாட்டுக்கு நீ தான் சிஎம் பொழுது இவ்வளோ பெரிய அட்ராசிட்டி நடக்குதுன்னா நீங்கள் வேந்தர் ஆகிட்டாக்கா எத்தனை அனுதாபிகளை உருவாகுவார்கள்னு அந்த பெண் பிள்ளைகள் அச்சப்படுறாங்களா? அதுக்கு என்ன சொல்லுவீங்க சார்? ஆனால் செய்தி வரதோட சரி, அதுக்கான முடிவு வெளியே வரவே மாட்டேங்குது. எப்படி வரும்? செய்தியை போடக்கூடிய நபர்களே திமுக வசமாக இருக்கும் பொழுது எப்படி அதற்கான தீர்வு எட்டப்படும்? அதைத்தானே எடப்பாடி அவர்கள் கேள்வி எழுப்புறாரு. எப்போ இதை பற்றி யாராவது பேசுங்கப்பான்னு சொல்கிறாரு. இதை பற்றி எந்த ஊடகமும் பேசாமல் முழுக்க இவர்கள் பேசுவது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எதை மடைமாற்றி எப்படி ஒரு செய்தியை கன்வே பண்ணுமோ அப்படி தான் பண்ணுறீங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு நீ முதலமைச்சர் வந்த பிறகு பெண் பிள்ளைகளுக்கு அந்த குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற கல்லூரிகளில் வந்து பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும், அப்படி தானே? சிசிடிவி இனிமேல் வேலை செய்யும், அப்படி தானே? அப்போ தமிழ்நாட்டில் இவ்வளோ பெண் குழந்தைகள் நடந்த அநீதிகளுக்கு முதலமைச்சர் என்ன சொல்ல போகிறார்? நீங்கள் திமுக வந்து ஒரு 2 விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு குரலை வித்த காட்டோம்னா இதுதான். இப்போ கேஸ் விலை உயர்த்தியாச்சுன்னு சொன்னீங்களே, நீ 100 ரூபா வந்து கேஸ் குறைப்பேன்னு சொன்னீங்களே, குறைப்பியா? ஸ்டாலின் அவர்களை குறைக்க தயாரா? இந்த ஆளுநர் பதவியை வச்சு நீங்கள் வந்து இந்த இனிமேட்டு எல்லா யூனிவர்சிட்டிலையும் சரி, இனிமேட்டு வந்து ஒரு போய் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே என்ன விஷயத்தை செய்ய போகிறாரு அதை பற்றின ஒரு சின்ன பேசிக் புரிதல் உதயநிதிக்கோ அல்லது ஸ்டாலினுக்கோ இருக்குமா? நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் அனிதாவுடைய நீட்டுக்காக நடந்த அந்த மரணத்துலேருந்து ஒவ்வொரு முறையும் அனிதாவுடைய நினைவு தினம் அன்று உதயநிதி அவர்கள் ஆடக்கூடிய நாடகம் பார்த்திங்கன்னா உச்சபட்சமாக இருக்கும். புது மாப்பிள்ளை மாதிரி காலில் பூ போட சொல்லி வந்து அழுகிற மாதிரி அழுகையே வராமல் சீன் போட்டு உனக்கு நடிக்கும் வரல, ஆன் ஸ்டேஜ்லேயும் வரல, ஆஃப் கேமராலையும் வரலன்ற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்த உதயநிதி அவர்கள் போன முறை அனிதாவுடைய மரணத்தின் போது அனிதாவை சுத்தமாக மறந்துட்டு கார் ரேஸ் ஓட்டிகிட்டு இருந்தார். அப்போ யார் நினப்பில் ஓட்டிகிட்டு இருந்தார் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, கேட்குறேன். எனக்கும் தெரியாது. சரி, அவர் யார் நினப்பில் ஓட்டினாரோ உங்களுக்கு தெரியும். ஆக மொத்தம் தமிழ்நாட்டு மக்களையும் மாணவ பிள்ளைகளையும் மறந்துவிட்டு ஒவ்வொரு முடிவும் இப்படி செய்து கொண்டிருக்கு. நீ தமிழை வளர்க்குறேன், தமிழுக்காக உயிரை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னு பேசக்கூடிய நீங்கள் கேலோ இந்தியான்னு ஒரு நிகழ்வு நடச்சு. அந்த நிகழ்வுகளை விளையாடு இந்தியான்னு சொல்லி சின்னதாக தமிழில் கூட வந்து பேர் வைப்பதற்கு திராணி இல்லாத நபர்கள் எப்படி ஏமாற்றுகிறார்கள். நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் முடிச்சிடறேம்மா. நீங்கள் எந்த ஊர்? கோயம்புத்தூர் சார். தமிழ்நாடு தானே? ஆமாம் சார். நீங்கள் வெளியில் போய் நீங்கள் உங்களை மலையாளின்னு சொல்லுவீங்களா? இல்லை சார். தெலுங்குன்னு சொல்லுவீங்களா? இல்லை சார். கன்னடிகான்னு சொல்லுவீங்களா? நானும் சொல்ல மாட்டேன். நானும் பூர்வீகத்துலேருந்து பரம்பரை தமிழ்நாட்டுக்காரன். ஸோ நான் வந்து வெளியில் போயிட்டு நான் வந்து கேரளாக்காரன், மலையாளம் இந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வெக்கம் இல்லாமல் இவங்க நம்ம ஊரில் வந்து உட்காந்துக்கிட்டு தன்னை தமிழ்னு அடையாளப்படுத்துகிறான். இந்த கேவலத்தை நீங்கள் எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க? நல்லா யோசிச்சு பாருங்களேன். தன் தாய் மொழியையும் தன்னுடைய வழி வந்த அந்த பின்புலத்தையும் மறைக்கிறான்னாக்கா அவன்கிட்ட தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நானாக இருந்தேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருத்தன் தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைக்கிறான்னா அவன் பேராபத்து மிக்கவன். அவன் எந்த வடிவத்துக்கு வேணால் உள்ளே புகுந்து தன் அதிகாரத்தை பயன்படுத்துவதற்காக மோசமான நிகழ்வுகளை அரங்கேற்றுவான். அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் வெக்கம் இல்லாமல் தமிழன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அது எதனால் சார்? இப்போ நான் தமிழன்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் சொன்னால் மக்கள் நம்பிடுவாங்க ஈஸியாக அப்படிங்கிற ஒரு டெக்னிக் மாதிரி அது. ஆமாம், அந்த விஷால் கூட இந்த படத்தில் நானும் மதுரைக்காரன் தானான்னு பேசினேன் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி இவங்க சினிமாக்காரன்லாம் இருக்கிறதுனால ஒரு வேளை அந்த புத்தி வருதான்னு தெரில. எதற்காக நீ தமிழன்று சொல்கிற? நீங்கள் சாதாரணமாக எடுத்துங்க. நீங்கள் போய் எங்கேயாவது உங்களை மலையாளின்னு சொல்லுவீங்களா? சொல்லும்பொழுது உங்களுக்கு ஒரு உறுத்தல் ஏற்படும் தெரியுமா? ஒரு வேளை அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருந்தால் நமக்கு அது மனசு ஒவ்வாது. இன்னும் ரொம்ப எளிமையாக எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி சொன்னால், ஒருத்தன் திட்டினா கூட நம்ம தாய்மொழியில் திட்டினா தான் ஒரு திருப்தி, ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும் தெரியுமா? ஏதோ ஒரு வார்த்தை மானே தேனே பொன்மானே நீங்கள் போட்டுங்க, ஆனால் அது தமிழில் சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய திருப்தி நமக்கு வராது. அப்போது நீ உன்னோட ஐடென்டிட்டியை மாற்றிக்கிட்டு இங்கே வந்து நடிக்கிறேல. ஒட்டுமொத்த நபரும் திமுகவில் பாதி பேரும் தமிழன் கிடையாது தெரியுமா உங்களுக்கு? அப்போ இவங்களை அதுக்கு ஏற்றார் போல் இன்னொரு விஷயத்தையும் கூட வச்சுக்கிட்டாங்க, திராவிடன். இப்போ இந்த திராவிடன் இந்த தமிழன் வச்சுக்கிட்டு மக்களை சுரண்டி கொண்டு இங்கே ஸ்டாலினுக்கு ஒரு பிஎஸ்ஓவாக இருந்த ஒரு போலீஸ்காரர் இங்கே கொண்டிருக்கானுங்கன்னும் பொழுது என்ன மாதிரியான ஆட்சி முறை போது நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது இவ்வளவு தான் இந்த கருணாநிதிக்கு பிறந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய லட்சணம். இந்த லட்சணத்தில் ஒரு தமிழ்நாடை காப்பாற்றுறாரு, அடுத்து இந்தியாவை காப்பாற்ற போகிறோன்னு உருட்டுவாங்க. இந்த உருட்டுக்கெலாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது.
சார் இப்போது எடப்பாடியார் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது பார்க்குறப்ப இப்போ சமீபத்தில் நேற்று சட்டமன்றத்தில் நடந்ததில் வந்து தியாகிகள் யார் அப்படின்னு ஒரு விஷயமே போச்சு. ஆனால் அதுக்கு வந்து அமைச்சர் ரகுபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தியாகி இல்லை துரோகி தான். அது யார் அப்படின்னா எடப்பாடியார் தான். அவரோட துரோகம் எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? ரகுபதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பொன்முடி வழக்கு நீதிமன்றத்தில் அவர் குற்றவாளின்னு சொல்லி அவர் நீதிமன்றத்திலேருந்து வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி போய் அவர் வீட்டில் குத்த வச்சு உட்கார்ந்த ஒரு ஆள் தான் ரகுபதி. சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற ஆள் ஒரு குற்றவாளின்னு குற்றம் சாட்டப்பட்ட நபர் வீட்டில் முதல்ல போய் குத்த வச்சு உட்காந்துருக்கேன்னா நீ யாராக இருக்கிறன்னு புரிஞ்சுக்கோ. சரி, அவர் துரோகின்னா செந்தில் பாலாஜி தியாகியா துரோகியாம்மா? 5 கட்சி அம்மாவாசனை அவருக்கு ஒரு பேரே இருக்குது தெரியுமா? சரி, சேகர் பாபு துரோகி தானே? இங்கே அதிமுகலேருந்து பயணம் பண்ணி உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான பல நபர்கள் எவனுமே உங்கள் கட்சிக்காரலாம் கிடையாது. எல்லாரும் வேறு கட்சியிலேருந்து வந்தவன். இன்னும் சீமான் சொன்னதை பற்றி சொல்லணுன்னாக்கா நான் துப்புனை எச்சி வச்சு கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். இதை விட உங்களுக்கு அசிங்கம் ஏதாவது இருக்குதா? அப்போ முழுக்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் எதை பற்றி பேசினா 1000 கோடி ஊழலை பற்றி பேசுகிறான்னா பேச மாட்டான். நேரு வீட்டில் நடத்தக்கூடிய அந்த ரைடை பற்றி பேசினா பேச மாட்டான். ஒட்டுமொத்த நபர்களும் இங்கே ரைடு நடக்குச்சுன்னா எதுக்கு டெல்லிக்கு ஓடுறாங்க? செந்தில் பாலாஜி டெல்லிக்கு ஓடுறாரு. இந்த மூத்த முன்னாடி அம்மாக்கு 1000 பொண்ணுக்கு 1000 ஒரு ஆள் பேசியிருந்தார் தெரியுமா உங்களுக்கு? துரைமுருகன். இங்கே ரயில் நடந்தால் அங்கே ஓடுறாரு. ஆனால் ஒட்டுமொத்தமாக ரயில் நடக்குது, ஓடுறாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே வந்து காலை தூக்கி விட்டுட்டு எங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் சொல்லி பேசுகிறாங்க. பொழுது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சி முறையை கொடுக்குறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. இவர்களுடைய இன்னும் சொல்ல போனாக்கா எடப்பாடியை வந்து நக்கல் பண்ணியிருக்கிறாராம்மா இவர் ஸ்டாலின். பார்த்தீங்கன்னா அவர் ஹியூமர் சென்ஸ் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். நல்ல வேலைக்கு நீங்கள் கருப்பு சட்டை போட்டீங்க, காவி சட்டை போடல. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு வந்து கூசாதான் நாக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. மோடி அவர்கள் ராமேஸ்வரம் வராரு. ராமேஸ்வரம் வரும்பொழுது கருப்பு பலூனும் கருப்பு கொடியும் காட்டுவதற்கு காங்கிரஸ்காரன் தயாராக இருக்கிறான். அத்தனை நபரையும் வீட்டு சிறையில் வைக்கிறார் இவர். நீ யாரோட கூட்டணி வச்சிருக்க? பிஜேபியோடைய காங்கிரஸோடையா? இப்போ உனக்கு காட்டுறதுக்கு தைரியம் கிடையாது, துப்பு கிடையாது, வெள்ளை கொடியை தூக்கிட்டு ஓடுற அப்பா அவன் பிள்ளையும் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. காங்கிரஸ்காரன் காட்டுறான்னா காட்டிட்டு போயிட்டு விட வேண்டியதானே? நீங்கள் அதிமுக அந்த ஆட்சி காலத்தில் இருக்கும்பொழுது, எடப்பாடி ஆட்சி காலத்தில் இருக்கும்பொழுது ஏர்போர்ட்டுக்கு வெளியில் அதுக்கு அனுமதி கொடுத்தாருமா? இங்கேயும் போலீஸ் பாதுகாப்பு, அங்கேயும் போலீஸ் பாதுகாப்பு. ஜனநாயக முறைப்படி நீ போராடுவதற்கு உனக்கு அனுமதி கொடுக்குறேன்னு. அது சரியான ஆளுமையா? நீ முழுக்க மோடிக்கு பயந்துக்கிட்டு எங்களை வீட்டு சிறையில் வைக்கிற காங்கிரஸ்காரனாக்கா நீ என்ன மாதிரியான விஷயம் செஞ்சுக்கிட்டுன்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைந்திருக்கிறது. மோகன் பகவத் பேசியிருக்கிறாரு. இது எப்படி சாத்தியம்? அப்போ நீ காவி ட்ரெஸ்ஸில் இருக்கிறியா, இவங்க இருக்கிறாங்களா? ஏன் நீ காவி ட்ரெஸ்ஸில் இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்பட்டிருக்கு? அவ்வளோ ஊழல், அவ்வளோ க்ரைம் உங்கள் மேலே இருக்குது. கிட்டத்தட்ட அத்தனை அமைச்சர் மீதும் நான் கேட்குறேம்மா, சாமானியன வந்த ஸ்டாலினுடைய குடும்பம் எப்படி ஆசியாவில் இவ்வளோ பெரிய பணக்கார குடும்பமாக மாறியது? உங்களுக்கு எங்கேருந்து வந்தது இவ்வளோ சொத்துன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? சாதாரணமாக 3 கோடிலேருந்து 30 கோடி வரைக்கும் ஆட்சி போகிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ முழுக்க ஜீரோவிலேருந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய குடும்பமாக வளர்ந்தது உழைத்ததுனாலையா? நேர்மையாக உழைச்சி தான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்களா? இதை நீ சொன்னால் நான் நம்பணுமா? ஒரு விஷயம் புரியுதா உங்களுக்கு? அப்போது இவ்வளவு ஊழல் செய்துவிட்டு நீங்கள் புனிதர்கள் போல வந்து பிறரை கை காட்டி பேசுவது என்பது திமுகவுக்கு வாடிக்கை வழக்கமாகிவிட்டது. அதான் சொன்னேன், நம்ம எதிரியை மன்னிச்சிடலாம். நீங்கள் பிஜேபிக்காரன் வந்து ஆமாம் நான் பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் நான் பேசுவான். அவன் சித்தாந்தத்தில் அவன் ரொம்ப தெளிவாக இருக்கிறான். ஆனால் இவன் பகுத்தறிவுன்னு சொல்லி பேசிக்கிட்டு முழுக்க செய்கிறது ஆன்மீக அரசியல்ன்றாப்புல. சேகர் பாபு தெரியுமா உங்களுக்கு? நீ பகுத்தறிவு சித்தாந்தம் பேசுகிறது, இது எப்போ ஆன்மீக அரசியல்னால்? இப்போ எவன் காவி ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கிறது? எதிரியை நம்பி விட்டு துரோகியை ஒருபோதும் நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, இன துரோகிகள். தன் இனத்தையும் மறைச்சி விட்டு தமிழன்னு சொல்லிட்டு ஒரு வேஷம் போட்டுட்டு ஆடக்கூடிய துரோகிகளை ஒருபோதும் மக்கள் வந்து இனி 2026 அங்கீகரிக்கக்கூடாது. இவர்களை என்ன சொல்கிறது, பேராபத்து பாம்பை கூட நம்பலாம், இனிமேல் திமுககாரனை நம்பக்கூடாதுன்றதுக்கு இவர்கள் ஒரு சான்று. சார், இப்போது அண்ணாமலையை மாற்றம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து அதிமுக கூட்டணிக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நிறைய கூட்டணிகள் வரும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த கூட்டணி பற்றி சொல்லுங்கள் சார், எப்படி இருக்க போகுது? 2026 வந்து நீங்கள் போட்டிருக்கீங்களா, கையில் என்னமோ போட்டிங்களா, என்னமோ தங்கமா? அதெல்லாம் இல்லை சார். உங்களுக்கு தங்கம் ஈஸியாக வாங்கிட முடியும் 2026 எலெக்ஷன். அப்போ எப்படிங்க சார்? அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் இந்த எலெக்ஷன், அவ்வளோ பணம் விளையாடும். முதல் விஷயம். ஏன்னா இந்த முறை இந்த எலெக்ஷனில் வந்து உதயநிதியை கொண்டு போய் மன்னராக மகுடம் சூட வைப்பதற்காக திமுக மிகப்பெரிய பணத்தை இறக்கும். பிஜேபியும் அதிமுகவும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்தால் பணம் வந்து பல மடங்கு விளையாடும். இம்முறை தேர்தலில் வந்து பெரிய லெவலில் பணம் இறக்கி செலவு பண்ணாமல் ஒரு அரசியலை சந்திப்பாங்கன்னா நாம் தமிழரும் டிவிக்கு தான் செய்ய முடியுமே தவிர வேறு யாரும் சாத்தியமில்லை. ஆனால் இந்த கூட்டணி கணக்கு என்ன மாதிரி போகும் அப்படின்னும்பொழுது, நம்ம அதிமுகவை பிஜேபிக்குள் கொண்டு வருவதும் அதன் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா
பாட்டாளி மக்கள் கட்சியையும் பிரேமலதா விஜயகாந்தோடைய கட்சியும் தக்க வைத்துக் கொள்வதும், பாரிவேந்தர் ஏற்கனவே உள்ளே இருக்கிறாரு, ஜி.கே. வாசன் இருக்கிறாரு, பல நபர்களை இந்த கூட்டணி வச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான ஒரு உழைப்பை முனைப்பை காட்டுறாங்க. ஆனால் இந்த இடத்தில் எடப்பாடி வந்து எந்த மாதிரியான விஷயத்தை கையாளுவார்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எடப்பாடி வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயத்தை நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. என்ன சொன்னீங்கன்னாக்கா, ஏன்னா 3 முறை ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட நபர் தான் ஓபிஎஸ். 3 முறை சிஎம்மாக இருந்திருக்கார். 3 முறை ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட நபர். அவர் மறைவுக்கு பிறகு இவர் தான் நிரந்தர சிஎம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நினச்ச அந்த என்டையராக அப்படியே உடச்சி அப்படியே மாற்றினார். நம்ம யாருமே எடப்பாடி வந்து சிஎம்மாக வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எடப்பாடியோட கால்குலேட்டிவ் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா சசிகலாவையே எப்படி ஓரம் கட்டினார், டிடிவி எப்படி ஓரம் கட்டினார், எப்படி பண்ணாருன்றது ஒரு விஷயம். இந்த நொடி வரையும் வந்து எடப்பாடி வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக போன முறை வந்து கூட்டணிக்கு வராமல் 2024 எலெக்ஷனுக்கு எவ்வளோ ஸ்டெப்பனாக இருந்தார்னு ஒரு விஷயம். இப்போ இந்த முறை வந்து நிர்பந்தத்தின் பேரில் தானே எடப்பாடி வந்து அலையன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாருன்னு ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் வந்து இல்லை, நம்ம வந்து சேர்ந்து போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும், ஏன்னா இது நமக்கும் வாழ்வாசாவா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்னு சொல்லப்படுகிறது. ஆனால் 2 கோணம் இருக்குது. எடப்பாடி இப்போது பிஜேபியோட அமைதியாக போவது உண்மையாலுமே அலையன்ஸ் போய் ஜெயிச்சிடலாம் அப்படின்றதுக்காகவா, இல்லை இந்த நேரம் நம்ம எதாவது முறைச்சிக்கிட்டோம்னாக்கா ரெட்டலை சின்னம் வந்து நம்ம கையை விட்டு போயிடும், நம்மளுடைய பதவியை பிடிங்கிட்டு வேறு யாரையாவது கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்களா அப்படின்றதுக்காக அமைதியாக நம்ம போகிற மாதிரி போவோம் எலெக்ஷன் வரைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கும் இருக்கும். இல்லை, எலெக்ஷனுக்கு பிறகு எலெக்ஷன் நடக்கும்பொழுது எடப்பாடி சில சூட்சமத்தை கையாளுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. என்னன்னாக்கா, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் கன்ஃபார்ம்னு வச்சுக்கலாம். நம்ம பெரிய லெவலில் போன முறை பிஜேபி 4 சீட்டு வாங்கினதே நம்மளை வச்சு தான் வாங்கினாங்க. இப்போது நம்மளை வந்து மத்தியில் உட்காந்துட்டு மிரட்டுறாங்க. 15 இடத்துல பிஜேபி ஜெயிச்சு, அதில் ஒருவேளை அண்ணாமலையும் போட்டிக்கிட்டு ஜெயிச்சு சட்டமன்றத்தில் வந்தால் நமக்கு எவ்வளோ பின்னாடி ஒரு தலைவலியாக எடுத்து நம்ம கட்சி அழிப்பாங்க, அதற்கான வேலை செய்வாங்கன்றதுக்காக கூட்டணி இருந்து கொண்டே 15 பிஜேபி கேண்டிடேட்டையும் தோக்க வைக்கக்கூடிய வேலையை எடப்பாடி செய்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா இது அரசியல். ஏன்னா தன்னை தக்க வச்சுக்கொள்ளணும், தன் கட்சியை தக்க வச்சுக்கொள்ளணும்னாக்கா இது போன்ற வேலைகளை செய்வார்கள். எப்பயுமே உள்ளடி வேலைன்றது எப்பயுமே இருக்கும். நீங்கள் தனியாக நிற்கும் போதே எங்களை இவ்வளோ மிரட்டுறீங்கனாக்கா, 4 சீட் இருக்கும் போது இவ்வளோ மிரட்டுறீங்க. நீங்கள் ஒரு முறை கூட ஜெயிக்காமல் அண்ணாமலை வந்து இந்த பக்கம் உதயநிதி என்ன பேசுகிறேன்னா, உங்கள் வீட்டுக்கு வெளியில் பால்டாயில் பாபுன்னு போஸ்ட் அடிப்பேன்னு சொல்கிறேன், என்ன தனிப்பட்ட முறையில் தாக்குறேனாக்கா, அப்போ உங்களை வளர விட்டுட்டாக்கா தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் என்ன மாதிரியான வேலை செய்வீர்கள், நான் எங்கே போவேன், என் கட்சி எங்கே போகின்ற ஒரு கால்குலேஷன் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி இப்படியும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன் எல்லாத்தையும் வச்சு ஒரு கண்காணிப்பு வேலை செய்து கொண்டே இருக்கார்கள். நீங்கள் எஸ்பி வேலுமணியை வந்து ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வரவே முடியல. அவர் வந்து எடப்பாடிக்கு முழுக்க முழுக்க விசுவாசமாக இருப்பது போலும் தெரிகிறது, பிஜேபிக்கு முழுக்க முழுக்க விசுவாசமாக இருப்பது போலும் தெரிகிறது. 2 பக்கமும் இணக்கமான ஒரு போக்கு போகும் பொழுது அரசியல் எதை வேணுமானாலும் செய்ய வைக்கும். இங்கே அப்போ 2026 இந்த கூட்டணி கணக்குக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல் இது வந்து. ஆனால் இந்த கூட்டணி வலுவாக அமைக்கும் பொழுது நல்லா கிடங்க, ஒரு 8 கட்சி மொத்தமாக அவங்க சேர்றாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக இந்த முறை 2024 தன்னுடைய வாக்கு வங்கியை வந்து இழக்கவே இல்லை, திமுக தான் இழந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தியும், திமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் முஸ்லீம், திக, வைகோ, வேல்முருகன் போன்ற நபர்கள் என்னன்னு சொல்லி 2026 எலெக்ஷனை எதிர்கொள்வார்கள். ஒரே விஷயம் தான் பேசுவாங்க. எல்லாரும் பேசினா அதிகபட்சமாக பேசுவதற்கான இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிமுக நம்பாதீங்கன்னு சொன்னோம் பாருங்கள், பிஜேபியோட போயிடுச்சு, இவ்வளோ தான் சொல்ல முடியுமே தவிர ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி முறையை கொடுத்தால் இது மூலம் வந்து மக்களுக்கு இவ்வளோ நல்லது நினச்சின்னு சொல்லி பேசுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னும் பொழுது இந்த அலையன்ஸ் வந்து அடி வாங்குவதற்காக மிக முக்கியமான பங்களிப்பு இவர்களுடைய மைனாரிட்டி ஓட்டை அப்படியே கபலீகரம் செய்யக்கூடிய வேலை யார் செய்வார்னா விஜய் செய்வார். ஸோ விஜயோடைய வருகை வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குனாங்க உங்களுக்கு தெரியும். முதல் தரப்பு வாக்காளர்கள் 1,25,00,000 பேரில் கிட்டத்தட்ட 1 கோடி இளைஞர்களை வந்து தன் வசப்படுத்தி வச்சிருக்கிறார். திமுக அதில் தான் பைத்தியம் பிடிச்சி சுற்றுது. நம்ம இத்தனை ஆண்டு காலமாக எவ்வளோ வேலை செஞ்சோம், பொதுவெளியில் நம்ம வரும்பொழுது நம்மளை தலைவனாக கூட இல்லை, ஒரு மனுஷனை கூட எவனை கன்சிடர் பண்ணி வந்து பேச மாட்டான். நம்ம கஷ்டப்பட்டு 200 கொடுத்து கூப்பிட்டு வர வேண்டியதாக இருக்குது. விஜய் பொதுவெளியில் வந்தால் மக்கள் வந்து தன்னிச்சையாக அவ்வளோ பேர் போய் நிற்கிறான், அவன் தலைவனை தூக்கி கொண்டாடுறாங்க. இது வரைக்கும் விஜய் பெரிய லெவலில் களத்தில் இறங்கி இன்னும் எதையுமே ரோல் ப்ளே பண்ணாத பொழுது இப்படி இருக்கும் பொழுது இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு அங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ இது வந்து நம்மளுடைய மகனோட எதிர்காலத்துக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்றதுனால இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, கமலஹாசன் போல் வந்து ஒரு சீட்டுக்கு கொடுத்து விஜய் வான்னு கூப்பிட முடியாது, உனக்கு பதவி கொடுக்குறேன் வான்னு கூப்பிட முடியாது, பேர் கொடுக்குறேன் வான்னு கூப்பிட முடியாது, எல்லாம் தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ளே வந்திருக்கிறப்படும் பொழுது கட்சியில் இருக்க எவனையாவது விலைக்கு வாங்கலாம்னா அவன் ஏற்கனவே 20 வருஷமும் விஜய் கூட இருந்தவன், அவன் சாமானிய, அவன் பெருசாக விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னும் பொழுது திமுக இந்த முறை என்ன செய்யணாக்கா, டிவிக்கே பொறுத்த வரைக்கும் அதிகமான அவர்கள் மீது வழக்கு போடுவார்கள், நெருக்கடி ஏற்படுத்துவார்கள். இதில் டிவிக்கேல இப்போ பார்த்தீங்கன்னா மகளிர் பெண்களுடைய பங்களிப்புன்றது உச்சபட்சமாக இருக்குது. நீங்கள் வந்து ஐடிவிங்க மாதிரி மொபைல் தந்தீங்கன்னா பாதி பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க உள்ளே சண்டை போட்டு கிடக்கு. அப்போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் மீது ஒரு 5 வழக்கு
திமுக போட்டால் டெய்லி ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போடுற மாதிரி இருந்துச்சுனாக்கா என்ன நடக்கும்? வீட்டில் முதல்ல அலோவ் பண்ணுவாங்களா? உனக்கு அரசியலே தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, வெளியில் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான நெருக்கடியை கொடுப்பதற்கான வேலை செய்வார்கள். இல்லை சீமான் இன்னொரு பக்கம் அவர் பண்ண ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ஒர்க் என்னன்னாக்கா, இப்போவே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 1 வருஷம் இருக்குது, 25 கேண்டிடேட்டை சொல்லிட்டார். இப்போ ராமநாதபுரத்துக்குலாம் அனீஸ் ஃபாத்திமான ஒரு பொண்ணை சொல்லிட்டார். அப்போ இது எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குன்னா, நவாஸ் கனிக்கு எப்படி டஃப் கொடுக்கலாம், களத்தில் போய் 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வேலை செய்வது, நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரவுண்டில் வந்து என்னெல்லாம் அவங்க பண்ணலைன்னு சொல்லி அவங்க வேலை செய்வது. ஸோ இந்த முறை வந்து அரசியல் கணக்கு ரொம்ப இந்த மாதிரியான கால்குலேட்டில் போகும். அப்போது விஜய் களத்தில் இறங்கி கிரவுண்டில் அவர் செய்யக்கூடிய அரசியல் மாற்றம், ஏன்னா இப்போ அடுத்து நடைபெறும் போவதற்கான வேலை ஏற்பாடு பண்ணுறாங்க, கூட ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்கன்னும் பொழுது அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு பெறும். அப்போது அடி யாருக்கு இருக்கும்? இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி பிஜேபி, அதிமுக கூட, இந்த பக்கம் ஒரு 8 கட்சிகள் வந்துருச்சு. விஜய் வந்து கிரவுண்டில் இறங்கினா போதும் திமுக முடிக்கிறதுக்கான வேலை எல்லாமே போயிடும். ஏன்னா நேரடியாக திமுக தான் எதிரின்னு சொல்லிட்டார். அவர் முழு டார்கெட் அங்கே. சீமானோட டார்கெட் யார்? ஆப்வியஸ்லி திமுக. அப்படி இருக்கும் பொழுது யாருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும்? அப்போ இந்த பாதிப்பிலிருந்து தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு திமுக என்ன செய்யும்? உச்சபட்ச அதிகார வரம்பை செய்யும். அதிகாரத்தை எப்படிலாம் வந்து பயன்படுத்தலாமோ பயன்படுத்தி அடக்குமுறை செய்வதும், பணத்தை எந்த அளவுக்குலாம் இறைக்கலாமோ இறைக்கக்கூடிய வேலை செய்வதும் கூட தான். அவங்க தான் செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காரு, ஆடு மாடை பட்டியல் அடிக்கிற மாதிரி ஃபார்முலா கண்டுபிடிச்சி இந்த மாதிரியான எல்லா வேலையும் செய்யும் பொழுது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்குலாம் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை ஓட்டுமா? என் வீட்டில் 5 சார். சூப்பராக ஏகப்பட்ட தங்கம் வாங்கிக்கலாம், நல்லா பேசுனீங்கன்னா கார் கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரியான எல்லா ஏற்பாடும் செய்வாங்க. ஆனால் ஒரு முறை பணத்திற்கு ஆசைப்பட்டு ஓட்டு போடுறது ஒன்று தான், ஒரு முறை கோவப்பட்டு கொலை செஞ்சுட்டு ஜெயிலில் போகிறது ஒன்று தான். கிட்டத்தட்ட இவர்களுக்கு ஓட்டு போட்டதுனால நடந்த விளைவு என்ன நமக்கு தெரியுமில்ல. அப்போது மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய பேராபத்தாக இருக்கக்கூடிய நபர்களை யார் என்பதை கண்டிருந்து அங்கேருந்து அப்புறப்படுத்த வேண்டிய வேலையை பார்க்குறது தான் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். உன்னுடைய சாய்ஸ் யாராக வேணால் இருக்கலாம், தயவுசெய்து திமுக இல்லாமல் பார்த்துக்கோ. ஏன்னா திமுக என்பது உனக்கு இல்லை, உன்னுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கே பேராபத்தாய் மாறக்கூடிய கட்சியாக இருக்கணும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குமா சார்? அப்போது இனி வர நாட்களில் இந்த தேர்தலுக்கான வேலைகள் அப்படின்றப்போ திமுக வந்து ஒரு பயத்தோடு தான் செய்வாங்க அப்படிங்கிறீங்களா சார்? நிச்சயமாக கிடையாது. திமுகவுடைய வேலையை இதற்கு மேலே தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரிஜினல் பழைய திமுகவை நீங்கள் பார்க்க நேரிடும். ரவுடிசம், அடக்குமுறை, அரெஸ்ட்டு, அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை என்னெல்லாம் செய்யலாம்ன்றதை இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 மாதத்துக்கு அக்ரெசிவாக செய்வாங்க. 4லேருந்து 5 மாதம் அக்ரெசிவாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சாஃப்ட் கார்னர், மக்களுக்கு நல்ல செய்கிற மாதிரி ஒரு உருட்டு, கடைசி நேரத்தில் அனுதாபம் பண்ணுற மாதிரி என்னென்னலாம் செய்யலாமோ அதை செய்கிறது. ஆனால் இந்த 5 மாதத்துக்குள்ளே யாரையெல்லாம் அடக்கணும், எப்படிலாம் அடக்கணுமோ அதற்கான வேலையை செய்வதற்கான வேலையை தொடங்கி விட்டார்கள். இதை தாண்டி கிட்டத்தட்ட எனக்கு கிடைச்ச தகவல் வரைக்கும் 112 இல்லை 115 சேனல்ஸ் வரைக்கும் பேசியிருக்கிறாங்க. யூடியூப்பு, இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்கள்ல, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர், இந்த மாதிரி இவங்க எல்லாத்துக்கூடையும் பேசி இவங்களுக்கு மாதம் ஒரு அமௌண்ட் திமுக பற்றி அவர்கள் வந்து ஒரு ஆடு வந்துச்சுன்னா அதை வந்து அவங்களுடைய யூடியூப்பில் போடுறதா இருக்கட்டும், அது ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டாருன்னா அவரை புகழ்ந்து ஒரு 2 நிமிஷம் பேசுகிறதாக இருக்கட்டும், அந்த ஆட்சி நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து கான்செப்டாக வச்சு சில விஷயம் செய்கிறதா இருக்கட்டும், இது போல் விஷயத்தை செய்வதற்கான வேலை செஞ்சாச்சு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஆல்ரெடி வந்து பாதி மீடியா வந்து கொத்தடிமையாக தான் இருக்கணும் பொழுது இவர்கள் நம்ப வைப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க, எளிய மக்களுக்கு ஒரு தலைவனாக இருப்பதும் எளிய மக்களை நான் தான் தலைவன் நம்ப வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நான் சொன்ன 2வது விஷயத்தை தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்குது திமுக. அதை இன்னும் ஸ்ட்ராங்காக செய்வாங்க. நாங்கள் தான் தலைவர், நாங்கள் எல்லாட்டையும் இந்த மக்கள் வந்து பரிதவிச்சு செத்து போயிருப்பீங்க, சோறு இருந்திருக்காது உங்களுக்குன்ட்டு. நீ இல்லாமல் இருந்தால் நாடு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். புரியுதுங்களா? இன்றைக்கு எவ்வளோ விவசாய பூமிகள் அழிக்கப்பட்டிருக்குதுன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. 12 மணி நேர வேலையை அமல்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தவர் ஸ்டாலின் அவர்கள். பல பேர் மறந்துருப்பீங்க. ஏன்னா நம்மளை கேட்காம நம்மளை கொண்டு போய் அடமானம் வைப்பதற்கான வேலை செய்தவர் தான் ஸ்டாலின் தான். விவசாயம் மீது குண்ட சட்டம் போட்டதும் ஸ்டாலின் தான். ஆமில சிறார்கள் வேலை செய்ய வச்சதும் அவர் தான். இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் திருடப்பட்டதும் ஒரு ஆட்சியில் தான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகினதும் ஒரு ஆட்சியில் தான். கஞ்சா, போதை, அபின், ஹெரானி இந்த அளவுக்கு பரவுனதும் இந்த ஆட்சியில் தான். ஜாஃபர் சாதிக்கின்ற ஒரு நபரை கொண்டு வந்து கட்சிக்குள்ளே வச்சு சர்வதேச லெவலில் மெத்து கடந்தது இந்த ஆட்சி தான். பெண்கள் கல்லூரிக்குள்ளேயும் பாதுகாப்பு இல்லாமல் ஞானசேகரன் போன்ற ஆதரவாளரை வைத்துக்கொண்டு ஒரு அட்ராசிட்டி நடந்ததும் இந்த ஆட்சியில் தான். நம்மளது இந்த ஆட்சியில் தான் இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் திருடப்பட்டதுன்னு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா கொல்லப்படுகிறார்கள். அது சமூக செயல்பாட்டாளராக இருந்தாலும் சரி, போலீஸ்காரனாக இருந்தாலும் சரி கொல்லப்படுறார்கள். இந்த ஆட்சியில் தான் விஓக்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். விஓக்கள் தனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு துப்பாக்கி விண்ணப்பித்ததும் இந்த ஆட்சியில் தான். இராணுவ வீரர் வெட்டப்பட்டதும் இந்த ஆட்சியில் தான். போலீஸ்காரங்களே கஞ்சா போட்டு பொதுமக்கள் வெட்டக்கூடிய நிகழ்வு இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. 5 ஐஏஎஸ் அதிகாரிகள் மணல் வழக்குக்காக இடி அலுவலகத்தில் கொண்டு போய் உட்காந்து இந்த ஆட்சியில் தான். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை வந்து கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணத்தில் வந்து பொய் சொல்ல வச்சது இந்த ஆட்சி தான். 1க்கு 2 முறை கள்ளசாராயத்தில் இருந்தும் பெண்கள் தாலி அருந்து குடும்பம் நடுத்தருவுக்கு வந்தது இந்த ஆட்சியில் தான். இந்த ஆட்சியில் மட்டும்தான் 11,480 மாணவர்கள் +2 எக்ஸாம் எழுத வரல. ஒரு மாணவன் +2 எக்ஸாம் எழுதுகிற போராண்டிக்கு அவன் தாய் இறந்து போயிட்டாங்க. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்து இறுதி சடங்கு செஞ்சான். இதை விட என்ன நெருக்கடி இந்த மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும்?
அப்போ எத்தனை குழந்தைகளுடைய வாழ்க்கை சிதைவடைந்து போயிருக்குனாக்கா அப்போ குடியும் அதனால் பாதிக்கப்பட்ட இழப்பும் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் மட்டும்தான் பெண்கள் பஸ்ஸுலேருந்து கீழே விழுகிறது, பஸ்ஸு தலைகுப்புற போய் விழுகிறது, பிரேக் பிடிக்காமல் போகிறது. இந்த ஆட்சியில் தான் பால் விலை உயர்வு, மின்சார விலை உயர்வு, வீட்டு கட்டண உயர்வு, சொத்து வரி, வீட்டு வரின்னு எல்லாத்தையும் உயர்த்தி வச்சிருக்கக்கூடியது. இந்த ஆட்சியில் தான் உச்சபட்சமாக போய் சொல்லி நம்மளுடைய ஓட்டை திருடி வேலைகள் தான் செஞ்சார்கள். தொடர்ச்சியாக நீட் மரணத்திற்கு காரணமாக விளங்குவது இந்த ஆட்சி தான். நீ கொடுத்த பொய்யான வாக்குறுதியை நம்பி தான் அவர்கள் செஞ்சாங்க. நீங்கள் கூட்டுறவு வங்கியில் கொண்டு போய் நகையை கொண்டு போய் அடமான வைங்க திருப்பி கொடுக்குறோம்னு சொன்னது இந்த ஆட்சி தான். தொடர்ச்சியாக எல்லா மோசமான நிகழ்வையும் நிகழ்த்தி விட்டது இந்த ஆட்சியில் தான் இத்தனை அமைச்சர் பெருமக்கள் மீது பல வழக்குகள் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் அமைச்சராகவே தொடர்ந்து கொண்டிருப்பது இந்த ஆட்சி தான். இந்த ஆட்சியில் தான் 1250 கோடி ஜெகத் ரட்சகன் வரி ஏய்ப்பு செய்தார். அவருக்கு 900 கோடி ஃபைன் போட்டு மறுபடியும் அவருக்கு எம்பியாக வாய்ப்பு கொடுத்து அவரை கொண்டு வந்து அழகு பார்க்குறது இந்த ஆட்சி தரம் பொழுது எவ்வளவு நேர்மையான ஆட்சியாளர்கள் திமுக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதிலேருந்து. அப்போது யார் நமக்கு பேராபத்துன்னு உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு மோசமான சூழல் நடந்து கொண்டிருக்கும்போது இந்த ஆட்சியில் மட்டும்தாம்மா 1 முறை இல்லை 2 முறை, முதல் முறை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் வெள்ளத்தால் மக்கள் கபலீகரம் செய்யப்பட்டார்கள். அடுத்த முறை தமிழ்நாடு அங்கங்கே தண்ணியில் முங்குச்சுனாக்கா எவ்வளோ நீர்நிலை ஆக்கிரமிச்சிருக்காங்க. 4000 கோடி மத்திய அரசு கொடுத்த காசு எங்கே கொண்டு போய் ஒதுக்குனாங்க, எங்கே கொண்டு போய் பதுக்குனாங்கன்னு தெரியாது. தொடர்ச்சி அந்த ஆட்சியில் தான் வருஷம் கூவத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு 1500 கோடி ஒதுக்குறான். ஆனால் இன்னமும் கூவத்தில் சாக்கடை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சிங்கார சென்னைன்றானுங்க. அது புதுசாக ஒரு புதுசாக மேம்பட்ட சென்னையை உருவாக்க போகிறேன்றாங்க. சாக்கடை நான் கேட்குறேன், ஆறில் ஓடணுமா, தனியாக சாக்கடைக்குன்னு வடிகால் இருக்கணுமா? இந்த கூவம் என்ற நதிக்கரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வணிகத்திற்காகவும் அதை தாண்டி நம்ம ட்ராவல் பண்ணுறோம் பாருங்கள், பஸ், அதுபோல் போட்லேயே ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக பயன்பட்ட ஒரு நதியை இன்றைக்கு இவ்வளவு மாசுபட வச்சுட்டு அதுலேயும் திருடுறானுங்கனாக்கா நீங்கள் பார்த்துங்க. விஞ்ஞான ஊழலுக்காக பேர் போன திமுக அரசாங்கத்தில் இவ்வளவு செய்து கொண்டிருக்கிற நபர்கள் இவன் நமக்கு நல்ல செய்வான் நம்புறீங்களா? இதுக்கு மேலே நான் சொன்னது கொஞ்சம், நான் பட்டியல் போட்டால் 2 நாள் ஆகும். அவ்வளோ விஷயம் மண்டையில் இருக்குது, அவ்வளோ விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போது எவ்வளவு மோசமான ஆட்சி கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? மக்கள் இதற்கு மேலே விழிப்போடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். சார், இப்போது திருமாவளவன் அவர்கள் இந்த கட்சிக்காரங்க கிட்டலாம் ஹிந்துஸை திட்டுற மாதிரி பேசாதீங்க, வீடியோஸ் எல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். அண்ணன் திருமாவளவனை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. பிறவிலே ஒரு விசித்திரமான பிரிவுன்னு சொல்லுவாங்கள்ல. கிட்டத்தட்ட காலையில் எழுந்திரிச்சாக்கா திமுகவுக்கு நான் ஆதரவாக இருக்கேன்றாரு, சாயங்காலம் எங்களை கொடியேற்ற விட மாட்டுறாங்கன்றாரு, எங்களை அடக்குமுறை செய்கிறாங்கன்றாரு, எங்களுக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துகிறாங்கன்றாரு, ஏன் ஒரு தலித் முதல்வராக வரக்கூடாதான்னு பேசுகிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் நல்ல முதல்வராக இருக்க முடியுன்றாரு. அப்போது அண்ணனுக்கு இன்னும் கூடுதலாக ஒரு தலைவன் எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்கிறாரு. யூடியூப்பில் யாரும் போய் பேட்டி கொடுக்காதீங்கன்னு அந்த கட்சி நபருக்கு சொல்கிறாரு. எந்த அரசியல் கட்சி தலைவர் சொல்லுவாங்க? ஏன்னா அவன் இப்போ அம்பேத்கர் அரசத்தை உள்வாங்கியிருக்கிறான். உட்காரும் போது ஆமாம் திமுக உள்ள அடக்குமுறை செய்து வெளிப்படையாக வீசிக்கால பேசிடுறாங்க. அப்போது அது இவருக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது. அப்போது பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் திரும்ப பயணிக்கிறார். ஆனால் இப்போ திருமாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்னன்னாக்கா, அதிமுகவுடன் நான் போகவே மாட்டேன், பிஜேபியோட அவங்க போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இங்கே இருந்து மீண்டும் விடுதலை சிறுத்தை கட்சியை கடைசி வரைக்கும் விழுப்புரம் சிதம்பரம் கட்சியாகவே வச்சுருக்க போகிறாரா, இல்லை அதுலேருந்து வெளியில் வர போகிறான்னு விஷயம் இருக்குல்ல. பல நபர்களுக்கு ஒரு நெருள் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் என்ன சொல்லுங்கள், ரொம்ப ஒரு ரோப்பை ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சின்னு வச்சுக்கலாம், ரோப்போ ரப்பர் பேண்டோ சின்ன வச்சுங்களேன், போய் விழுந்தோம்னு வச்சுங்க, அதோடைய ஃபோர்ஸ் எப்படி போய் அடிபடுன்னு தெரியுமா? அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு திமுக நம்பிக்கிட்டு இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பக்கம் திமுகவும் மறுபக்கம் பிற கூட்டணி கட்சிகளும் இழுத்து கொண்டிருக்கு. ஏன்னா அதில் வேல்முருகன் சொல்ல விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். நான் பாசிசன்ற வார்த்தையை பயன்படுத்தும் போதே மைக் ஆஃப் பண்ணிடுறாரு அப்பாவோ. நான் வேறு ஏதாவது மக்கள் பிரச்சனை குறித்து பேசினா பேசாதன்றாரு. குறிப்பாக சட்டமன்றத்துக்குள்ளே வச்சு சேகர்பாபு ஒருமையில் அவரை பேசியிருக்கிறார். அதை குறித்து சேகர்பாபுகிட்ட கேள்வி கேட்கும் பொழுது என்ன சொல்லணும்? சார் இந்த மாதிரி ஒருமையில் வேல்முருகனை பேசுனீங்களா அப்படின்னா, அப்படி கேட்டால் என்னம்மா சொல்லுவாங்க? ஆமாம் இல்லை கரெக்டாக சட்டமன்றத்துக்குள் நடந்த விஷயத்தை வெளியில் சொல்வது மரபு கிடையாதான். ஏன் உங்கள் பெட்ரூமில் என்ன நினச்சுனா கேட்டாங்க, சட்டம் அப்புறம் இதுக்கு நாங்கள் லைவ் வைக்கிறோம், ரிலே வைக்கிறோன்னு எல்லாம் இதுக்கு சொல்கிறீங்க. அப்போது எவ்வளோ ஒரு அநாகரிகத்தை பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துறீங்க. அப்போ வேல்முருகன் ஒரு விரிசல் இருக்கிறாரு, இவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. காங்கிரஸு சும்மா இப்போ இதுவரைக்கு எங்கால் தான் செல்வ பிறந்தங்க இருக்கிற வரைக்கும் இங்கே எப்படியோ ஒட்டிக்கிட்டுக்குமே தவிர, காங்கிரஸ் தலைவரை மாற்ற சொல்லி கிட்டத்தட்ட 30 மாவட்ட செயலாளர்கள் கொண்டு போய் சோனியாட்டி ராகுல்ட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவர் காமராஜர் ஆட்சிக்கு விட்டுட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி தான் காமராஜர் ஆட்சின்னு பேசிகிட்டு இருக்கிறாரு, இவர் என்னென்னு கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, விரைவில் காங்கிரஸுடைய தலைவரும் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சசிகாந்த் செந்திலையோ கார்த்திக் சிதம்பரத்தையோ கொண்டு வந்தீங்கன்னா அப்படி முட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி கொண்டு வரணும். எப்பயுமே ஒரு கட்சி வளரணும்னாக்கா அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறவனை போடணுமே தவிர, யார் போட்டாலும் திமுகவுக்கு போய் விசுவாசமாக இருக்காங்க. நீங்கள் அழகிரியை போட்டாலும் இவருக்கு தான் விசுவாசமாக இருந்தாங்க. இப்போ செல்வ பிறந்தைக்கு வந்த பிறகு விசுவாசமாக இங்கே திமுகவுக்கு தான் இருக்கிறான் பொழுது, அப்போ இந்த
காங்கிரஸ் இருக்கக்கூடிய சிக்கலையும் நாங்கள் ராகுலுக்கும் தெரியப்படுத்தியிருக்கோம்ன்றதுனால ஒருவேளை தலைவர்கள் மாற்றம் ஏற்பட்டால் நாளைக்கு கூட்டணி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு நபர் இந்த கட்சியிலேருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரசரன்னு அடுத்தடுத்த நபர்கள் வந்திருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி சிபிஎம்லாம் இருக்காங்கனாக்கா எந்த சித்தாந்தத்தில் பயணிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து எவ்வளோ பெரிய முரண்பாடுகளுக்கு மத்தியில் அங்கே பயணிக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பணத்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அதிகப்படியாக தன் வசப்படுத்தி வைப்பதற்காக ஒரு வேலையை செய்து கொண்டிருக்காரே தவிர அதை தாண்டி எந்த ஒரு நலனும் செய்யலை. நீங்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா கமலஹாசன் எவ்வளோ வீரவசனம் பேசி ப்ரொமோ போட்ட ஒரு ஆள், அந்த ஆள் கையில் அந்த தாட்சியில் கொண்டு போய் உதயநிதியை கொடுத்தாரு. அவர் அதை தூக்கிட்டு நைட்டானா ரோந்து பண்ணிக்க போகிறார். பார்த்தீங்களா அந்த வீடியோலாம்? அப்போது கமலஹாசன் இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழல் எந்த மாதிரி ஏற்படுத்தியிருப்பாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம கமலை வந்து பெரிய தலைவராக ஏன் பார்க்கலான்னு நீங்கள் நல்ல நடிகன், சிறந்த நடிகன், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஒரே ஒரு படம், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கலன்னா நாட்டை விட்டே ஓடி போகிறேன்னு சொன்ன ஒரு ஆள், இவரை நம்பி நம்ம ஒரு தொகுதியில் வந்து எம்எல்ஏவோ எம்பியோ அவர் தேர்ந்தெடுத்தோம்னா மக்களுடைய நிலைமை என்னவாகன்னு புரிஞ்சுக்கணும். உன்னுடைய சித்தாந்தத்தில் எவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கலையோ, நீ எடுத்த கோட்பாடில் எவன் ஸ்ட்ராங்காக நிற்கலையோ அரசியலும் சரி வாழ்க்கையிலும் சரி ஜெயிக்க முடியாது. நமக்கான இலக்கு என்பது நம்ம மனசில் ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும். நீங்கள் எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா நடிக்கிறீங்க. நான் சொன்னேன்ல, நீங்கள் எப்படி வெளியில் போய் மலையாளின்னு சொல்ல மாட்டீங்க, நான் எப்படி போய் மலையாளி கன்னடிகான்னு சொல்ல மாட்டேனோ. ஆனால் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு திமுகவில் இருக்க நபர்களை தமிழன் சொல்லி பேசிக்கிட்டு தன்னை வந்து உருமாற்றி கொண்டு பசுந்தோல் போற்றிய புலின்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல் உட்காந்து கொண்டு நம்மளை ஏமாற்றி ஒரு கபலீகரம் செய்து கொண்டு காணும் பொழுது இந்த கூட்டணிக்குள்ளே அந்த உரிசல் ஏற்கனவே இருக்குது. லேசாக லைட்டாக குத்தி விட்டால் போதும், அதுக்கு ஒரு சம்பவம் நடக்கும். எப்படியும் ஒரு வருஷத்துக்குள்ளே ஏதாவது நிகழ்வு நடக்காமல் போயிடும். அந்த சம்பவம் கூட்டணிக்கு மாற்றாக இந்த கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், ரொம்ப சிம்பிள் தான். அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்குன மாதிரி மோடி வந்து ஸ்டாலினை தூக்கிட்டாருன்னு வச்சுங்க, ஒரு பயம் நிற்க மாட்டான் அந்த பக்கம். நீங்கள் திமுக பக்கம் அதுக்கப்புறம் நிற்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு நிதர்சனமாக தெரிஞ்ச பிறகு நீ அந்த கூட்டணியில் உட்காந்துட்டு இந்த ஓட்டு கேட்க முடியுமா? முடியாது. அப்போது சில விஷயங்களை, சில அரசியல் நிகழ்வு, சில நகர்வு நமக்கு நிரூபிக்கும். அந்த மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்குன மாதிரி இவரை தூக்கிட்டாங்கனாக்கா எக்ஸலண்ட்டாக இருக்கும். தமிழ்நாடு அப்பயே தப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ நல்லவர்கள் கையில் ஆட்சி வரணுன்றது தான் விருப்பமாக இருக்கும். இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.